ஓட்டு போட்டு ஜனங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ராஜினாமா பண்ண போறேன்னு சொல்லிட்டு வர போறேன். அந்த கமாண்ட் ஸ்டாலினுக்கு உண்டு. திரிஷா தான் எப்படி கான்டாக்ட். பட்ஜெட் கூடட்டும், அசம்பிளி செஷன்ஸ் கூடட்டும். தமிழகத்தில் தேர்தலெல்லாம் முடிஞ்சு சிஎம் பதவி ஏற்றாரு. காலதாமதம் ஆகும் அறிவிப்பெல்லாம் வெளியிடுறதுக்கு. நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டிருக்கோம், கருப்பு அறிக்கை கேட்டிருக்கோம். அதெல்லாம் வெளியே வந்த பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோன்ற பட்ஜெட்டில் அறிவிக்கிறோன்னு ஒவ்வொரு அமைச்சராக பேச ஆரம்பிக்கிறாங்க. தப்பு கிடையாது, பேசலாம், அமைச்சர்கள் பேசலாம். நிதியமைச்சர் முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய அறிவிக்கலாம் இன்னைக்கு நிழல் முதலமைச்சராக இருக்கிற லாட்ரி குடும்பம் ஆதவர்ஜன் தான் பிரஸ் மீட்லாம் கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாரு. மாமியார் மருமகன் 2 பேரும் தமிழக அரசியல் ஆட்டிப்படுகிறாங்க. அதிமுக அவங்க இருந்துட்டு பண்றாங்க. தாவேக்கால ஆளுங்கட்சியில நிழல் முதலமைச்சர் ஸ்ட்ராங்கா பாயிட்டு பண்ணிட்டு இருக்காரு. எப்படிதான் இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள லாட்ரி சீட்டு வரலாம், வந்துடலாம். நிதி நெருக்கடி ஜாஸ்தி, அதனால கொண்டாந்தலாம். இவனுக்கு ஒயின் ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்து ஊரா ஒயின் ஷாப் போராட்டங்கள் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று கூட பாரு, ஒரு பாரில் கோயம்பேடில் தனியார் பாரில் டான்ஸ் ஆடுறதுல ஒரு பிரச்சனை பவுன்சருங்க வெளியே அமைச்ச பிறகு காரியத்தி ஒரு பெண்ணை கொண்டிருக்காங்க. அவ்வளோ சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போய் கிடக்கு ஒரு ஆட்சியில். டெய்லி பேப்பரை தந்தா அங்க வெட்டி, இங்க மாடுவேன், அங்க ஆக்சிடென்ட், அப்படி இப்படி டெய்லி பத்திரிகையில பஞ்சலாம வந்துகிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு சீரா இருக்கு அப்படின்னு சொன்ன ஆட்சியில தினந்தோறும் கொலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கத்தினுடைய அவலம். இதுக்கு அர்ஜுனாவாய தரப்பாரா? முதல்வருடைய இலாகா உள்துறை தரப்பாரா? பிஜேபியினுடைய ரிமோட்டாவே மாற்றாங்க இன்னைக்கு. இல்லைனா பதவியேற்பு விழால இந்த பாட்டு பாடுறதுல ஒரு பிரச்சனை, அது ஒரு தகராறு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கவர்னர் அலுவலகத்தில் காவியா மாஸ்டர் வள்ளுவர், இதே தளபதி கிட்ட நடக்குமா அந்த வகையெல்லாம்? இதைத்தான் செய்யணும், இதைத்தான் பண்ணணும்னு பதவியேற்பு விழாவில் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார். அப்படியே பாடி இருந்தாலும் நிறுத்தியிருப்பார். அந்த கமாண்ட் ஸ்டாலினுக்கு உண்டு. நேரம் காவிக்கு என்ன போராட்டங்களை வச்சிருக்கோம். ஏன் ஆளுங்கட்சி தரப்புல, விஜய் கட்சி தரப்புல வாய் திறக்கல? பிரைம் மினிஸ்டர் மோடியோட பேசிட்டு வந்துட்டேன். ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். இப்ப அடிக்கடி மோடியால டெல்லிக்கு போயிட்டு வர முடியாது. அதனால நல்ல வாய்ப்பா சிவி சண்முகம் ராஜினாமா பண்ண எம்பி பதவிக்கு தேர்தல் வச்சிட்டாங்க. அதுக்கு விஜய்க்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா திரிஷாவை எம்பி ஆக போறேன். திரிஷா தான் எம்பி கான்டாக்ட். திரிஷா எம்பி ஆக்கி என்னென்ன டீல்லாம் பேசணுமோ டெல்லிக்கு போய் பேசுறதுக்கு இவருக்கு நம்பிக்கையான கட்சிக்காரன் கூட நம்பாம திரிஷாவை எம்பி ஆக்க போறேன். திரிஷா தூதுவரா, தமிழ்நாட்டு தூதுவரா, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் லேடிக்கு லேடி பேசிப்பாங்க. அமித்ஷாவை பார்ப்பாங்க, மோடியை பார்ப்பாங்க,
இது வருங்கால அரசியல்ல நிகழப்போகுது. அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. திமுகவில் என்ன ஜென்னு ஏதோ ஒரு அமைப்பு வச்சு பேசிட்டு கிடக்காங்க. தோல்விக்கு காரணம் என்னன்னு அழகிரி பொண்ணே போய் தாவைக்கால சேர்ந்துச்சு. முதலமைச்சர் மு கருணாநிதியினுடைய ஜீன் வாரிசான அழகிரியோட பொண்ணே போய் தாவைக்கால சேர்ந்துருச்சு. முதல்வர் குடும்பமே சேர்ந்துருச்சு. சிவி சண்முகமும் விஜயபாஸ்கர் ரெண்டு பேரும் விஜயபாஸ்கர் டிஎம்கேல போய் சேர்ந்தெல்லாம் மரியாதை சொல்றாரு. சிவி சண்முகம் தாவைக்கால தான் சேரணுன்றார். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி. உங்களுக்கு தான் பதவி இல்லையாடா, ஏன்டா அப்படி அடிச்சுக்கிறீங்க? சிவி சண்முகத்துக்கு முடிஞ்சு போச்சு. எதுக்கு தாவைக்கால போய் சேர்றீங்க? உங்களை காப்பாத்திக்க. நீ ஒரு குடியாரம் தான். சிவி சண்முகமா ராத்திரியா தண்ணி போட்டாருன்னா ஒரு வளரல். இப்போ கொஞ்சம் ஸ்டெடியா பேசுறாரு. எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கார். எது பேசினாலும் இப்படி அதிமுக விஜய் கட்சிக்கு வந்து தேவைக்கு ஆட்சிக்கு வந்து யாருக்கு பிரதிபலனோ இல்லையோ மோடிக்கு பிரதிபலன். ஏடிஎம்கே எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும் பிளான் கொளுத்தி விட்டாங்க. அப்படியே ஆச்சு. இப்போ திருப்பி எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இப்படி இவங்களுக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு பட்ஜெட் கூடட்டும், அசம்பிளி செஷன்ஸ் கூடட்டும், இன்னும் நல்லா நடக்குதுன்னு பாருங்க. இன்னும் நல்லா எல்லாத்த விட ஒரு பெரிய குண்டு போடுறாங்க. இப்போ உசியானந்த் சொல்லியிருக்காராம், உள்ளாட்சியெல்லாம் கலைச்சிடலாம். அவங்க தான் மேஜரு பார்ட்டியா இருக்காரு. டிஎம்கேல நகராட்சி மாநகராட்சி எல்லாம் கலைச்சிட்டு விரைவில் தேர்தல் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அசம்பிளியில் இந்த இதை கொண்டு வா, கலைச்சி ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் போடலான்னு கொண்டு வா. உனக்கு இன்னைக்கு எத்தனை பேர் போற ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பாரு. உங்க கட்சியில் இருக்கிற திருமாவளவன், காங்கிரஸ், இவங்க என்னெல்லாம் என்ன அப்போ ஆளுங்கட்சிக்கு லோக்கல் பாடியில் திமுகலாம் இருக்கக்கூடாது. கலைஞரோட தீர்மானத்துக்கு காங்கிரஸ் திருமா இந்த லெப்ட் ரைட்டு இந்த இவங்க இருக்காங்களே பாய் ஒருத்தர், இவங்கெல்லாம் ஆதரித்து ஓட போறாங்களா, எதிர்த்து ஓட்ட போறாங்க, ஓட்டு போட போறாங்களா? துரோகிகள். திமுகவால தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்று அந்த கட்சியில போய் சேர்ந்து அந்த கட்சி தவிர்க்க அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா அதற்கு ஆதரவு தெரிவித்தா இவங்க துரோகிகள். இவங்க அந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அது ஒரு பிரச்சனை இருக்கு. எந்த தீர்மானமும் சுயமா அவங்களால சாதிக்க முடியாது. எல்லாத்தையும் அரசியல் களத்தில் பொறுத்து இருந்து பார்ப்போம். நாலொரு மேனி பொழுது ஒன்றுமா. இன்னைக்கு விஜய் திருச்சி போயிருக்கார் நன்றி சொல்றதுக்கு. ஓட்டு போட்டு ஜனங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ராஜினாமா பண்ண போறேன்னு சொல்லிட்டு வர போறேன். எல்லாத்த விட விஜயகாந்தால செந்தூரம் பாண்டியில் அறிமுகமான விஜய் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வராக இருக்கார். அவன் பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க பாருங்க, என் தம்பி நான் கூப்பிட்டா வீட்டுக்கு கூட வருவாரு, நான் பதவி அந்த கட்சிக்கு போயிருந்தா எனக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துருப்பாரு. எனக்கு பதவி எல்லாம் முக்கியம் இல்லை, கூட்டணி தர்மம் தான் எனக்கு முக்கியம். கூட்டணியில் என்னை அதிமுக வந்து என்னை ஏமாத்துச்சு, ஆனால் திமுக எனக்கு கேட்டதை கொடுத்தாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. அவங்களும் கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜயை. என்னதான் விஜய் வேண்டப்பட்டவங்களா இருந்தால் கூட அவங்களும் இந்த ஆட்சியை பற்றி விமர்சனங்களை துவக்கிட்டாங்க. விரைவில் தினந்தோறும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் அம்மனி அவங்களும் விஜய் கட்சியினுடைய அவலத்தை பட்டிமன்றத்தை கொண்டு வருவாங்க. அடுத்த கட்டம் என்ன நகர்வு, எப்படி நகருதுன்றது பார்ப்போம். அடுத்த காணொலி சந்திக்கலாம்.